புனித ரமலான் மாதத்தின் நிறைவை முன்னிட்டு நாடு முழுவதும் இன்று ஈதுல் பித்தர் எனப்படும் நோன்பு பெருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் இன்று காலை விசேட பெருநாள் தொழுகை மற்றும் பிரசங்கம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இமாம் மௌலவி அப்துல் ஹபீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பெருநாள் தொழுகையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் பக்தி பெருக்குடன் கலந்து கொண்டனர். தொழுகையை தொடர்ந்து இமாம் மௌலவியினால் பெருநாள் விசேட பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டது. பள்ளிவாசல் தலைவர் தாஹிர் ரஹீன் தலைமையிலான நிர்வாக குழுவினர் தொழுகைக்கான சகல ஏற்பாடுகளையும் மிக சிறப்பான முறையில் மேற்கொண்டிருந்தனர். தொழுகை நிறைவடைந்ததும் ஒருவருக்கொருவர் சலாம் கூறி கை கொடுத்து தங்களது பெருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 30 நாட்களாக நாம் புனித ரமலானை நோற்றுவிட்டு இன்றைய நாள் ஈதுல் ஃபித்ர், அதாவது நோன்பு பெருநாளை தொழுதுவிட்டு நாம் விமர்சையாக அல்லாஹ்வுடைய உதவியால் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்தை கூறுவதில் பெருமிதம் கொள்கிறேன். அத்தோடு இன்று நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக்கி நாம் இயன்ற அளவு இந்த நோம்பிலே, இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக ஏழை எளியவர்களுக்கு சதக்கா கொடுத்து இயன்ற அளவு குடும்ப இனபந்துக்களை சேர்ந்து கஷ்டவாளிகளுக்கு இயலாதவர்களுக்கு உதவி செய்து இந்த புனிதமிகு ரமலானை நாம் கழித்தோம். அதே போன்று நாம் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு செய்திதான், யுத்த சூழல் நிறைந்த ஒரு உலகமாக இந்த உலகம் காணப்படுகிறது. நாம் 30 நோன்பையும் நோற்று இந்த ஈதுல் ஃபித்ர், அதாவது நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலக அமைதிக்காகவும் இன்றைய நாளில் நாம் விசேஷமாக பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சூரியன் நேர்களுக்கும் சூரியன் நிறுவனங்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதப்படுகிறோம்.